அவன் பசி தாங்க முடியல, அங்கே படுத்து கிடக்கிறான். அவன் பசி ஆறுனா போதும், அதுக்கு அவன் சாப்பாட்டில் மிச்சம் மீதியை கொடுக்க வேணாம், கீழே விழுந்து வீணானதை கொடுத்தா போதும், அதையாவது சாப்பிட்டு நான் என்ன செய்யணும், பசி ஆறணும்னு சொல்லி ஆவலா இருந்தானா. ஆனா இந்த பணக்காரன் அவனுக்கு கொடுக்கல, அவன் வேலையால விட்டு கொடுக்கல. கீழே விழுந்ததோ மேலே விழுந்ததோ, இதை ரோட்டு ஓரத்தில் கிடக்கிற இந்த பிச்சைக்காரன் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வீணா போனாலும் பரவாயில்ல, கீழே கொட்டினாலும் பரவாயில்ல, இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாதுன்னு இருந்தான். அங்க அவனுக்கு கொடுத்ததா தெரியல, அவனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு அவனுக்கு கையில பணம் இல்லை, கீழே வீணா விழுந்ததை கூட கொடுக்கல, அவ்வளவு சுயநலமா இருந்தான். சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதை கொண்டு போய் வெளியில கொட்டிடலாம் அப்படின்னு நினைக்காம, இன்னைக்கு கொஞ்சம் ஏற்கனவே சாப்பாடு அதிகமா இருக்கு, மிச்சம் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே அந்த சாப்பாடை நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும், உடனே எடுத்து யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும்போது உடனே கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், அதை கொடுத்துடணும். கூடுமான அளவு உங்க ஆகாரத்தை சாப்பாடை ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க.